தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவே, நீர் மரித்த நேரம் 3 மணி, உயிர் விட்ட நேரம் அப்பா. இந்த உயிர் விட்ட நேரத்திலே சுவாமி உம்முடைய திருப்பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம் அப்பா. நீர் வாருமே, நீர் போதுமே, நீர் வேண்டுமே. இயேசுவே, நீர் வாருமே. இயேசுவே, என்னில் வாருமே, என் நெஞ்சில் வாருமே. இயேசுவே, என்றும் பேசுமே, என்னோடு பேசுமே, என்னோடு பேசுமே. இயேசுவே, வாருமே, என்னில் வாருமே. இயேசுவே, பேசுமே, என்னோடு பேசுமே. உள்ளம் உடைந்து போகிறேன், ஆறுதல் சொல்லவோர் உயிரில்லையே. உள்ளம் உடைந்து போகிறேன், ஆறுதல் சொல்லவோர் உயிரில்லையே. எல்லாம் இருந்தும் அநாதை நான், உன்னிடம் ஓடி வருகிறேன். இயேசுவே, வாருமே, என்னில் வாருமே. இயேசுவே, பேசுமே, என்னோடு பேசுமே. நெஞ்சம் நிறைய ஆசையுண்டு, உன் மார்பில் சாய்ந்து கேட்க வேண்டும். நெஞ்சம் நிறைய ஆசையுண்டு, உன் மார்பில் சாய்ந்து கேட்க வேண்டும். உலகில் நான் வாழும் நாட்களிலே உன் குரல் கேட்டு வாழ வேண்டும். உலகில் நான் வாழும் நாட்களிலே உன் குரல் கேட்டு வாழ வேண்டும். இயேசுவே, வாருமே, என்னில் வாருமே. இயேசுவே, பேசுமே, என்னோடு பேசுமே. பிற்பகல் 3 மணி, உம்முடைய பிரசன்னத்துக்காக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய அற்புதத்தை காண திருத்தூதர் பணிகள் 3:6 சொல்வதை படி, வெள்ளியும் பொன்னும் என்னில்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்ற இந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. என் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன். இன்றைய தீர்மானம் 3 மணிக்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே ஆசீர்வதிங்கப்பா, நீரே பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த 3 மணி 7 வகையான ஆசீர்வாதங்கள். திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
ஒரு நாள் பிற்பகல் ஏறக்குறைய 3 மணிக்கு அவர் ஒரு காட்சியை கண்டார். கடவுளின் தூதர் அவரிடம் வந்து கொர்நேலியுவே என்று அழைத்தார். 3 மணி ஆசீர்வாதம். 7 வகையான ஆசீர்வாதங்கள். முதலாவது ஆசீர்வாதம் மன்னிப்பின் வேலை. லூக்கா நற்செய்தி 23:34 சொல்வதைப் போல, தந்தையே இவர்களை மன்னியும். 3 மணிக்கு இயேசு மன்னிச்சார். நீயும் மன்னிப்பு வாங்கு, மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய வரத்தை கேட்போம். இரண்டாவது ஆசீர்வாதம் திரை கிழிஞ்ச வேலை. மத்தேயு 27:51 படி, திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. தேவ சமூகத்துக்கு வழி திறந்தது. தைரியமாக போ என்ற நேரம். மூன்றாவது எல்லாம் நிறைவேறின வேலை. யோவான் நற்செய்தி 19:30 வாசிப்புகிறோம். எல்லாம் நிறைவேறிற்று. இந்த நாளிலும் உன்னுடைய எல்லா துன்பங்களும் துயரங்களும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற நேரம். உன்னுடைய கடன் நிறைவேறும், வியாதி நிறைவேறும், பிரச்சனைகள் நிறைவேறும். மகளே, கவலைப்படாதே. நான்காவது ஒப்பு கொடுத்த வேலை. லூக்கா நற்செய்தி 23:46 படி, தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்பு கிடைக்கிறேன், உன் வாழ்க்கையும் ஒப்புக்கொடு, உன்னுடைய பாரமெல்லாம் இறங்கும். ஐந்தாவது ஆசீர்வாதம் அற்புதத்தின் வேலை. திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது, அற்புதத்தின் நேரம். 3 மணிக்கு பேதுரு எழுந்து நட என்று சொன்னான். சப்பானி குதித்து நடந்தான். நடக்காதது நடக்கும். 6வது ஆசீர்வாதம் தரிசனத்தின் வேலை. 3 மணிக்கு கொர்நேலியு தூதரை பார்த்தான். உனக்கும் தேவ சத்தம் கேட்கும். 7வது ஆசீர்வாதம் இரக்கத்தின் வேலை. எபிரேயர் 4:16 சொல்வதைப் போல, அருள் நிறைந்த அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. 3 மணி கிருபாசன வேலை. 3 மணி ஜபம். பிற்பகல் 3 மணி முழங்கால் போடு அல்லது கைகளை உயர்த்து செபிப்போம், வேண்டுதல் செய்வோம். முதல் நிமிடம் சிலுவையை நினைத்து பார்ப்போம். இயேசுவே, 3 மணிக்கு எனக்காக உயிர் விட்டீர். உம்முடைய இரத்தத்திற்கு நன்றி ஆண்டவரே, உம்முடைய தியாகத்துக்கு நன்றி அப்பா. பாவ அறிக்கை செய்வோம். என் பாவம் மன்னியும், உம் இரத்தம் என்னை கழுவட்டும். திரைச்சீலை கிழிஞ்ச மாதிரி என் தடையெல்லாம் கிழியட்டும். 1வது விண்ணப்பம். திருத்தூதர் பணிகள் 3:6 சொல்வதைப் போல, எழுந்து நடக்க வைக்கும். நடக்காத காரியம் நடக்கட்டும். அடைபட்ட வாசல்கள், மூடப்பட்ட வாசல்கள் திறக்கின்ற நேரம். அற்புதம் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி, அப்பா பிதாவே, இந்த 3 மணி உடைய குமாரன் கல்வாரியில் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி ஜெயம் எடுத்த வேளை. இந்த நேரத்தில் வானம் இருண்டது. என் வாழ்க்கையில் இருள் விலகட்டும். பூமி அதிர்ந்தது. என் அசையாத பிரச்சனை அசையட்டும். பாறை பிளந்தது. என் கடின இருதயம் உடையட்டும். கல்லறை திறந்தது. என் மறித்து போன காரியம் உயிரடையட்டும். திரை கிழிந்தது. உம்முடைய சமூகத்துக்கு வழி திறந்தது. இந்த 3 மணி வேளையில் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் தகப்பனே. இங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வாசம் செய்வேன் என்று சொன்னவர். இதோ 3 மணி வேளை. இரக்கம். வெள்ளியும் பொண்ணும் என்னிலை, என்னிடம் உள்ளதை கொடுக்கிறேன் என்று சொன்னது போல இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். இன்றைய இறை இரக்கத்தின் செய்தி, இந்த நினைவுகள் வழியாக என்னோடு இரு. இந்த நினைவுகள் வழியாக நீ என்னோடு இரு. என் குழந்தையே, நான் ஒரு சிறப்பான முறையில் உன்னோடு இருக்கிறேன். எனக்கு மிக அருகில் இருந்து எனது செய்திகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் நீ
இந்த நினைவுகள் வழியாக என்னோடு இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். இந்த செய்திகள் வழியாக நான் உனக்கு அருள் வரங்கள் தருகிறேன். என் சிறிய குழந்தையே, நீயாகவே இருக்க நான் உன்னை எவ்வளவு அனுமதிக்கிறேன் என்பதை நீ கவனிக்கிறாயா? உனக்கு மகிழ்வூட்டுபவற்றை நான் உன்னிடமிருந்து எடுத்து விடுவதில்லை. ஆனால் விரைவில் அவைகளையும் நீ என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என கேட்பேன். புரிகிறதா என் சிறு குழந்தையே? உன்னுடன் நான் மிகுந்த பொறுமையுடன் இருக்கிறேன். என்னுடன் நீயும் பொறுமையோடு இரு. என் அன்பான குழந்தையே, நான் உன்னோடு மிகவும் இனிமை உள்ளவனாக இருக்கிறேன். இவைகளெல்லாம் உனக்கு மிகவும் அதிசயமாக தோன்றும், மிக பெரியதாக தோன்றும். ஜெபி, என்னை நம்பு. ஜெபி, என்னிடம் அன்றாடு, நான் உனக்கு செவிசாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை நான் உனக்கு விளக்கி கூறுவேன் என்று சொன்ன தேவன். என்னிடம் அன்றாடு என் சிறு குழந்தையே. நான் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு கீழ்ப்படிந்து வரும் உனது பற்றுறுதிக்காக நான் நன்றி கூறுகிறேன். அப்பா, இந்த மாலை பொழுதிலே உடைய சமூகத்தில் நாங்கள் உண்மையோடும் நேர்மையோடும் வந்து காத்திருந்து ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலிருந்து எங்கள் மன்றாட்டுகளை ஏற்கக்கூடிய சக்தியும் பலனை தாரும். பக்தியோடு ஜெபிக்கக்கூடிய வல்லமை தாரும். இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன், ஆமேன், ஆமேன்.